அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஸோ முந்தைய வீடியோக்களில் நான் ஒரு டவுட்டாக தான் சொன்னேன். பட் இன்னைக்கு நான் சொல்கிறேன், பில்டெக்ஸ் ஒரு அப்சல்யூட் ஸ்கேம். ஸோ நோ டவுட்ஸ். ஏன் சொல்கிறேங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு இதில் வந்து டோட்டலாக ரிசர்ச் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, பில்டெக்ஸோட ஃபவுண்டர் ஆஸ் யூஷுவல் நான் என்ன அது சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவர் பேர் அகைன் சொல்கிறேன், டிம் பில்டெக்ஸ். 2017 இந்த காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2023 இந்த காயினுக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கிறாங்க. அதுவும் பெரிய இன்வெஸ்டர். அவங்க 2 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஒன்று வந்து பிளாக் ஆல்ஃபா அண்ட் அனதர் ஒன் வந்து DWF லேப். இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 25 மில்லியன் அமெரிக்கன் டாலர். ஸோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை இந்த காயின் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா, பில்டெக்ஸ் வந்து அவ்வளோ ஹைப்லாம் இல்லை. ஆஃப்டர் இவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு MLM ப்ரோக்ராம் மாதிரி இது நடந்துட்டுருக்குது. இது வந்து இந்தியாவில் இதை வந்து கொண்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அர்மான். அவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷனை திரும்ப மக்களிடையே போய் சொல்லி அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சு, அதை வந்து நாங்கள் பெரிய லெவலில் மல்டிபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மறுபடியும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறியா, உனக்கு நான் 1000 ரூபாயை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தாசையை தூண்டி அங்கங்கே மீட்டிங் போடுறது, அது இதுன்னு பண்ணுறது. இது நான் பின்னாடி சொல்கிறேன், இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இவங்களோட டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் தான். மிடில் கிளாஸ் பீப்புள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் பணக்காரங்களில் சில பேர் இருப்பாங்க. ஸோ மிதமிஞ்சி கிடக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ விளையாண்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இவங்க டார்கெட் பண்ணுறது யாருன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன்னா அவங்க வந்து ஒரு மணி கெயின் பண்ணுறதுல ஒரு எப்படி சொல்கிறது, நானே காலேஜ் முடிக்கிற பட்சத்தில் ஒரு ஏர்னிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அது என்ன வேணால், ஏன்னா பண தேவைகள் அப்படி இருந்துச்சு. ஏன்னா நம்ம லைஃப்பை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து அந்த காலேஜ் பசங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ வீட்டில் பாக்கெட் மணி தருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விக்டிம் வந்து அவங்க தான். செகண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புள். ஏன் மிடில் கிளாஸ் பீப்புளை டார்கெட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து தானும் காரில் போகணும், ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற ஆசை எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். அந்த ஆசைங்கிறது வந்து எதனாலனா, நம்மக்கிட்ட பற்றாக்குறை எப்பயுமே இருந்துகிட்ருக்கும் அந்த மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட. ஸோ அதனால் மட்டுமே அவங்கள டார்கெட் பண்ணல. ஏன்னா அவங்க பண ஆசைங்கிறது எப்பயுமே அந்த மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த மிடில் கிளாஸ் பீப்புள்கிட்ட வேணால் போய் கேளுங்க. சும்மா ஒரு 500 ரூபா கொடுத்து பாருங்கள், வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. வாய் வார்த்தையே சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே ஒரு விஷயத்தை திணிக்கும்போது அது வந்து திணிக்கிறாங்கன்னு தெரியாமையே திணிப்பாங்க. அதுதான் கடைசியாக வந்து லாஸ்ட் மிதமிஞ்சி சம்பாரித்து வச்சவங்க. அவங்க சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, சரி போட்டு பார்ப்போம், வந்தால் ப்ராஃபிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற சேவிங்ஸில் சிலதை போட்டு வைப்பாங்க. இவங்கெல்லாம் தான் அவங்க டார்கெட்.
ஸோ இப்போ நான் ஏன் இதை ஸ்கேமுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னது தான், முதல் வீடியோலேயே சொன்னது தான். ஒரு காயினை நீ ப்ரொமோட் பண்ணி தான் வந்து ப்ரொமோஷன் வீடியோஸ் டெய்லி பேசிஸில் நீ போட்டு தான் அதை ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கான கேப்பபிலிட்டி இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது க்ரோ ஆகிட்டே போகும். எல்லாத்தையும் வாங்க வைக்கணும். அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு நீ சேர்த்தி விடுன்னு சொல்லி அப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து நீங்கள் உண்மையாக நீங்கள் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாத்தையும் வாங்குன்னு அடுத்தவங்க நீங்கள் நாசமாக போகிறது இல்லாமல் அடுத்தவங்களையும் சேர்த்து நாசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஏன் அடுத்தவங்க உழைப்பை திருடுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க? இதில் 3 கேட்டகரி இருக்குது. இந்த அர்மான் இதில் 3 கேட்டகரி இருக்குது. அவங்க இந்த டைமண்டு, கோல்டு, சில்வர்னு சொல்லிட்டு இந்த படத்தில் சொல்லுவானே சதுரங்க வேட்டையில், அது இங்கே அப்படியே தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சதுரங்க வேட்டையில் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது அப்படியே இங்கேயும் நடக்குது. அந்த மாதிரி டைமண்டில் இருக்கிறவன் கோல்டை வந்து இது பண்ணுவான். கோல்டில் இருக்கிறவன் சில்வரை மோட்டிவேட் பண்ணுவான். ஸோ இது இதான் 4 கேட்டகரி சொன்னேன்ல, பிரான்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் யார் தப்பிப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 லெவலில் இருக்கிறவன் ஈஸியாக தப்பிச்சுப்பான். ஏன்னா அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இருக்கும். நல்லா சம்பாரிச்சுட்டு இந்த லாஸ்ட்டாக பிரான்ஸும் சில்வர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் நஷ்டமாகும். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியுதுன்னு தெரில. அட்லாஸ்ட் ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது, அதனால உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்குதுன்னா அதை வாங்குங்க. மொதல் விஷயம், கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து அதை பற்றி முழுசாக தெரிஞ்சால் மட்டுமே வாங்குங்க. அதனால என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன இது இருக்குது, அதனால் ஏதாவது யூசேஜ் இருக்கா, அது நாளைக்கு நல்ல க்ரோத் கொடுக்குமா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் வாங்க. ஒருத்தர் சொல்கிறதுக்காக மட்டுமே வாங்காதீங்க. அதை பற்றி நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 25 மில்லியன் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அவன் சம்பாதிக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவானா? நல்லா யோசிச்சுக்கோங்க. 25 மில்லியன் நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டுட்டு நீங்கள் வந்து அப்பா நாளைக்கு பெரிய அமௌண்ட் வரணும்னு நினைக்கிறீங்களே, அவன் 25 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்களை வளர வைக்கிறதுக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஆசை தான் அவனோட பணமே. நீங்கள் ஆசைப்படுறீங்க, தப்பு இல்லை. பட் அது நல்ல வழியில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், இந்த காயின் இன்னும் பெரிய மார்க்கெட்டில் எங்கேயுமே லிஸ்ட் ஆக கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஃபிஷியலான கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் எங்கேயுமே லிஸ்ட் ஆக கிடையாது. எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயுமே இந்த பெல்டெக்ஸுங்கிற காயின் வந்து லிஸ்ட் ஆக கிடையாது. சும்மா ஒரு 10 பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆகிருக்குது. அந்த 10 பிளாட்ஃபார்ம்லேயுமே 10 பிரச்சனை இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் அது லீகலைஸ் பண்ணவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் பணத்தை போட்டு நாளைக்கு வந்து கஷ்டத்தை சந்திக்காதீங்க மக்களே. இப்பயும் சொல்கிறேன். இன்னொரு லாஸ்ட் விஷயம் என்னென்னா, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். டிஷர்ட்டில் பில்டெக்ஸ், அதாவது ஸ்கூல் டிஷர்ட்டில் பில்டெக்ஸ்னு போட்டு இந்த அளவுக்கு அடிமட்ட லெவலுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்கன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது எதுக்கு விளம்பரம் பண்ணி இந்தளவுக்கு இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த நாமக்கல்லில் இருக்கிற ஸ்கூல் காலேஜஸ்லாம் டெய்லி ஆடு போடுவாங்க, டெய்லி ஆடு கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா ரெப்யூட்டேஷனோடு இருந்தால் வந்து அது தேவையே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிட்காயின்லாம் எங்கேயாச்சும் இது பண்ணுறானா, இல்லை எத்தீரியம்லாம் ஏதாச்சும் இது பண்ணுறானா? ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் வளருவான்னு தெரியும். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், பெல்டெக்ஸ் காயின் வந்து உங்களை வளர வைக்கிறதுக்கு, அவங்கள வளர்த்திக்கிறதுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த இன்வெஸ்டர்ஸ் 25 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணவன் போட்ட பணத்துக்கு கண்டிப்பாக வட்டியும் முதலமா எடுத்துகிட்டு அவன் ஓடிடுவான். கடைசியாக நடுத்தெருவில் நிற்கிறது நீங்களாக மட்டுமே இருப்பீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இதுக்கு மேலேயும் வந்து இருக்கிறத காப்பாற்றிக்கோங்க.
இப்பயே எல்லாம் வித்துட்டு தயவு செஞ்சு உங்கள நீங்க காப்பாத்திக்கோங்க. இப்பயே சொல்றேன். இல்ல இது எனக்கு எல்லாம் தெரியும் அப்டின்னா, ஒரு 2 வருஷமோ, 3 வருஷமோ இந்த வீடியோ YouTubeல இருந்துட்டே தான் இருக்கும். தென் யுவர் விஷ். தட்ஸ் ஆல். தேங்க் யூ. பாய்.